அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகிலரசன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சுதந்திர தினத்திற்காக உரையாட வந்துள்ளேன். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் வெள்ளையர்களிடமிருந்து நம்மளுக்கு விடுதலை மட்டும்தான் கிடைத்திருந்தது. முன்பு வெள்ளையர் நம்மளை அடிமையாக வைத்திருந்தார்கள். இப்போ நம் நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகள் நம்மளை அடிமையாக வைத்திருக்கிறார்கள். முன்பு வெள்ளையர்கள் நம் நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை கொள்ளையடித்தனர். இப்போ நம் நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகளை நம் நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள். தமிழ்நாட்டின் வடக்கே கொசத்தலையாறு முதல் தெற்கே பழையாறு வரை அனைத்து ஆறுகளில் உள்ள மணல்களை அள்ளிவிட்டனர். கல், கடப்பாறை, மலை, கோடு என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேர்களில் உள்ள அனைத்து மலைகளையும் உடைத்து விட்டார்கள். மண்ணையும் மலையையும் புண்ணாக்கி விட்டனர். நாட்டிற்கு திருவள்ளுவர் தொகுத்த இலக்கணம் படி இப்போ நம் நாடு உள்ளதா என்று எண்ணி பார்த்தால் நம்மளுக்கு ஏக்கம்தான் வருகிறது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. நாமும் ஒவ்வொரு வாட்டியும் இவர் நம் நாட்டிற்கு உதவுவார் என்று ஓட்டு போட்டு கொண்டே இருக்கிறோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே செத்து போன பாம்பு மாதிரி அடங்கி கிடப்பவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் புலி உருமுவது போல் உரிமை கொக்கரித்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் கொடுத்ததெல்லாம் இலவசம் என்ற பெயரில் இத்து போன்ற மிதிவண்டி, விளக்கு போன்ற மடிக்கணினி வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு முன்னாலே உடைந்து போன காத்தாடி, மிக்சி, கிரைண்டர் ஆகியவை, குடித்துவிட்டு மயங்க சாராய புட்டி ஆகியவை. கல்வியும் மருத்துவமும் நீங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டியவை. உங்களால் கொடுக்க முடியவில்லை. அதை தனியார் எங்களுக்கு விலைக்கு விற்கின்றனர். நாட்டு மக்களை குடிக்க வைத்து கெடுக்கும் சாராயத்தை நீங்களே விற்கிறீர்கள். அதன் ஆலயத்தை நீங்களே நடத்துகிறீர்கள். இதெல்லாம் நினைத்தால் இன்னும் இந்த நாடு விடுதலை பெறவில்லை என்றுதான் தோணுகிறது. சாராயத்திலிருந்து விடுதலை வேண்டும். வறுமையிலிருந்து விடுதலை வேண்டும். அனைவருக்கும் 79ஆம் ஆண்டு விடுதலை தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.